வடக்கில் உள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இராணுவத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். இதன் பிரகாரம் ஜனவரி மாதமளவில் மீதமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது 2 தரப்பினராலும் குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து உண்மைகளை கண்டறிந்து விசாரணை செய்து குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து நேற்று வியாழக்கிழமை சுதந்திரத்துக்கான அரங்கம் என்ற துணிப்பொருளில் பண்டாரநாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வொன்றை நடத்தியது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், අපි කියන්නේ ත්‍රස්තවාදයක් නොතිබුණා කියලා. තිබුණා. ප්‍රභාකරන හුවත් දුරට ඒ ගැන වග කියන්නටත් ඕනේ. ඒත් අඩුපාඩුකම් වැරදි අපි හැම එක්කෙනාගෙන්ම සිදු වුණා. கடுமையான போராட்டங்களுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியில் ஜனவரி புரட்சியை வெற்றி கொண்டோம். இனங்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு புதிய அரசாங்கத்தினால் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். எனினும் இறுதி நேரத்தில் தேச துரோகி என்ற நாமமே எங்களுக்கு கிடைத்தது. தற்போது விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது யுத்த குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தினூடாக முழு சர்வதேச நாடுகளையும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இம்மால் முடிந்துள்ளது. விடுதலை புலிகள் இயக்கமானது மிகவும் கொடூரமான பயங்கரவாதமாகும். இதனை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. யுத்தத்தின் போது இரு தரப்பினாலும் குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இது தொடர்பில் உண்மைகளை கண்டறிய வேண்டும். இதனூடாக குற்றம் இழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமாயின் உண்மை கண்டறியப்பட வேண்டும். அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு விசேட அலுவலகம் ஒன்றை கட்டமைக்க உள்ளோம். மேற்படி கட்டமைப்பின் கீழேயே உள்ளக விசாரணை பொறிமுறை அமையும். எமது வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு சிவில் அமைப்புகளின் பொறிமுறைகள் கட்டாயம் தேவையாகும். அதேபோன்று எமது ஆட்சியின் போது வடக்கில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் ஏக்கர் கணக்கில் விடுவிக்கப்பட்டன. எனினும் மீதமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் இராணுவத்துடன் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கலந்துரையாடி வருகின்றோம். வடக்கில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகளிலும் முகாங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஆகையால் இது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். இதன்படி ஜனவரி மாதமளவில் மீதமுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். மேலும் மனித உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பிலான சர்வதேச சாசனத்துக்கு கச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆகவே புதிய பயணத்துக்கு எம்முடன் இணையுங்கள். රජයේ ඉඩම් වල ඉතින් ඒත් අපිට මේක නිදහස් කරන විතර නෙමෙයි යලිත් සමාජය ඇති කරන්න ඕනේ.